தமிழ் சினிமாவுடைய மக்கள் நாயகன் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்த படுத்திருக்காரு. அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஒரு துயரம் ஏற்படும் அப்படின்னு மக்கள் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரசிகர்களால அதிகமா கொண்டாடப்பட்ட மிக முக்கியமான நடிகர் ராமராஜன் அவர்கள். 80ஸ்ல எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம, தனது ரசிகர்களுக்காக அவங்க விரும்பிய மாரியான கதாபாத்திரங்கள அதிகமா தேர்வு செய்து, நடித்து, அதன் மூலியமா தனக்கென ஒரு நீங்காத இடத்த மக்கள் மத்தியில புடிச்சவரு ராமராஜன். தமிழ்ல ராமராஜன் ஒரு படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாரு. அதுல 80 படமாவது கண்டிப்பா தியேட்டர்ல 200 நாட்கள், 300 நாட்களுக்கு மேல ஓடுன வெள்ளி திரைப்படங்களா தான் இருக்கும். இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்கள் எல்லாருமே அப்போ இவர ஆரவாரமா கொண்டாடுனாங்க. அது மட்டும் இல்லாம ராமராஜன் படம் அப்படின்னாலே தயாரிப்பாளர்கள் எல்லாரும் நீ நானுன்னு போட்டி போட்டு வந்து ராமராஜன வச்சு படம் இயக்குனாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய படங்கள்ல பெருசா ஹீரோயின் தேவையில்ல. ஒரு சாதாரண ஹீரோயின் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம, இவருக்காக வெளியூருக்கோ, வெளி ஸ்டேட்டுக்கோ ஏன் அப்பவே வெளிநாட்டுக்கு போன சில ஹீரோலாம் இருக்காங்க. ராமராஜன் படங்கள் அதிகம் எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க. ஒரே கிராமம், ஒரே மாரியான பேக்ரவுண்ட் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, மிக முக்கியமான விஷயம், நடிகர்களுக்கு அதிகமா மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங்ஸு கோடு இதெல்லாம் தேவையே இல்லங்க. ராமராஜனுக்கு எந்த ஒரு மேக்கப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம, அவர் ட்ரெஸ்ஸிங் கோடு அவர் நடித்த முக்காவாசி படங்கள்ல வெறும் ஒரே மாரி பனியனும், வெறும் அரை டவுசர் தான். இல்ல ஒரு வேஷ்டியா இருக்கும். இல்ல கைலி. இதுலயே அவருடைய மொத்த படத்துக்கான செலவையும் முடிச்சுருவாரு. அதிகமா படத்துக்கு பணமும் வாங்க மாட்டாரு. சொன்ன டயத்துல ஷூட்டிங்ல இருப்பாரு. அதிகமா சாப்பாட்டுக்கும் செலவு பண்ண மாட்டாரு. எல்லாத்துலயுமே மிச்சம் தான். இப்படி ராமராஜன் அப்படின்னாலே, கண்டிப்பா தயாரிப்பாளர்களுக்கு தேர்ந்த ஒரு முக்கியமான நடிகர். அதனாலேயே அவருக்கு அப்போ ஏகப்பட்ட இயக்குனர்கள் அவர் வைத்து படம் பண்ணாங்க. இது போக அவர் நடித்த படங்கள், ஒவ்வொரு படமும், ஒவ்வொரு கதையும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு போனது. அவர் படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பா பாட்டு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய நடிப்பு சூப்பரா இருக்கும். அவர் நடித்த படத்த பார்த்தாலே நம்மள கண் கலங்க வச்சுருவாரு. அந்த அளவுக்கு நடிப்புல ஒரு நடிப்பு அரக்கனா இருந்தாரு ராமராஜன். இப்படி எழுத்தாளர், தயாரிப்பாளர், இயக்குனர், மக்கள்னு எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண ஒரு முக்கியமான நடிகர் ராமராஜன். இப்படி சினிமாவுல அவ்ளோ உச்சத்துல இருந்த ராமராஜனுக்கு, அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சரியா அமையல. அதனால ராமராஜன் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போனாரோ, அப்படியே திடீர்னு சறுக்கிக்கிட்டே கீழ வந்துட்டாரு. ஒரு கட்டத்துல ராமராஜன் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. ராமராஜனுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, நடிகை நளினிய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. நளினிக்கும் அவங்களுக்கும் 2 மகள்களும் பொறந்தாங்க. ஆனா, நளினிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால ராமராஜன் அதன் பிறகு பயங்கர மன உளைச்சலுக்கு தள்ளப்பட்டாரு. அதனாலிருந்து அவரால மீண்டு வரவே முடியல. அதுவே அவருக்கு முற்றுப்புள்ளியாவும் அமைஞ்சது. அதன் பிறகு ராமராஜன் என்ன ஆனார்ன்னு எல்லாருமே தேடி பார்க்குற அளவுக்கு ராமராஜன் காணாமயே போயிட்டாரு. ரீசென்ட்டா கூட ராமராஜன் மீண்டும் நான் தமிழ் சினிமால கம்பேக் குடுத்துட்டேன் அப்படின்னு சாமானியன் அப்படி ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம் சுத்தமா வெற்றியே அடையல. ஏன்னா, சரியான கதையா அமையல. ராமராஜனுடைய கேரக்டர் அது கிடையாது. அவருடைய கதை திரைப்படம்னாலே வேற மாரி இருக்குமே அப்படின்னு மக்கள் விரும்பினத எதிர்பார்த்தாங்க. ஆனா அது கிடைக்கல. இது ராமராஜனுக்கும் பயங்கர மன உளைச்சல் ஏற்பட்டுருந்துச்சு. நான் எப்படி இருந்தேன்? இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு 10 நாள் கூட தியேட்டர்ல ஓடலயே! அப்படின்னு பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளான ராமராஜன், அதன் பிறகு எந்த படத்துலயும் கமிட் ஆகாம வீட்லயே முடங்கி போனாரு. அதன் பிறகு அவருடைய பழைய நினைவுகள் நெனச்சு நெனச்சு அதிலேயே மூழ்கி போன ராமராஜனுக்கு திடீர்னு இன்னைக்கு அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. இது தமிழ் சினிமாவையே கண் கலங்க வச்சிருக்கு.